கோவை மாவட்டம் சூலூர் தாலுகா பதுவம்பள்ளி கிராமம் சுண்டமேட்டுப்புதூர் ஜேஎம் டெக்ஸிலிருந்து நான் உங்கள் சிவகுமார். இப்போ நம்ம வீடியோ போட்டு ஒரு மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஜேஎம் டெக்ஸில் ஃபைன் குவாலிட்டி பனியன் வேஸ்ட்டிலிருந்து நூலாக பிரிக்கப்பட்ட, அதாவது கையால் பிரிக்கப்பட்ட தரமான நூல் நம்மகிட்ட விற்பனைக்கு ரெடியாக இருக்குது. இது வழக்கமாக நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ தான். இப்போ இந்த வாரம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு டன் ஃபைன் குவாலிட்டி காட்டன் வேஸ்ட் யான் நம்மக்கிட்ட பண்டல்ஸ் ரெடியாக இருக்குது. 50 கிலோ பண்டல், 60 கிலோ பண்டல் அந்த மாதிரி இருக்குது. இப்போது டிரான்ஸ்போர்ட்டில் 60 கிலோ பண்டல் ஒரு சில நூல் வாங்கக்கூடிய பையர்ஸு கேட்குறீங்க. அது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம 50 கிலோவுக்கு எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம பேசி 200 ரூபா ஒரு பண்டலுக்கு, கர்நாடகா அனுப்புனாலும் சரி, மற்ற தமிழ்நாட்டில் கேரளா ஆந்திரா எந்த ஸ்டேட்டுக்கு அனுப்புனாலுமே இப்போ நம்ம 200 ரூபாய்க்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் நிர்வாகத்திடம் பேசி அது ஒரு சப்சைடு யான் பையர்ஸுகளுக்கு இப்போ ஒரு மாத காலமாக நம்ம அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஒரு பண்டலுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் 200 ரூபா தான் சார்ஜ் ஆகுது. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 250 ரூபா, 260 ரூபா, கர்நாடகாவெல்லாம் பார்த்திங்கன்னா 280 ரூபா வரைக்கும் போட்டாங்க. இப்போ அது ரெகுலராக நம்ம புக்கிங் நிறைய பண்ணுறதுனால இப்போ டிரான்ஸ்போர்ட் நிர்வாகத்துடன் பேசி அதனோட கன்செஷன் பண்ணி இப்போ ஒரு பண்டலுக்கு 200 ரூபா ஆல் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா எல்லா மாவட்டங்களுக்கும் மாநிலங்களுக்கும் இப்போ பேசி பண்ணி கொடுத்து அது நடைமுறைப்படுத்தி இப்போ அது நிறையா நம்மக்கிட்ட நூல் வாங்குகிற பையர்ஸுகளுக்கு அது தெரியும். 200 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்கோம். அதுபோல் நம்மக்கிட்ட காட்டன் நூல் தரமாக இருக்குது. அதில் பாலிஸ்ட்ரு, பிரிண்டிங்கு அந்த மாதிரி எல்லாம் மிக்சிங் இருக்காது. அதிகமாக லைட் கலர் இருக்குது, டார்க் கலரும் இருக்குது. டார்க் கலர் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, குறைவான அளவு தான் டார்க் கலர் நம்மக்கிட்ட இருக்குது. மிக்சிங்லேயே போடும்போதே நம்ம டார்க்கு லைட்டு எல்லாம் கலந்து தான் போட்டு பண்ணுறோம். நம்ம துணி எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா தேடி போய் நம்மளே மார்க்கெட்டில் திருப்பூர் மார்க்கெட்டில் நம்மளே போய் ஃபீல்டில் இறங்கி, இப்போ நான் நானே தான் போய் ஃபீல்டில் இறங்கி ஒரு 50 குடோனு பக்கமாக ஏறி இறங்கி கலர் பார்த்து துணி பெருசாக நல்லா பிரிக்கக்கூடிய வரக்கூடிய துணிகளை பார்த்து தேடித்தான் நம்ம எடுத்து இது வரைக்கும் அப்படி பண்ணிகிட்ருக்குறோம். இனி மேற்கொண்டும் வரும் காலங்களிலும் அதே மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். இது நம்மகிட்ட கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு மற்ற பகுதிகளில் நூல் நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு இருக்கிற பையர்ஸுகளுக்கு நல்லா தெரியும். நம்ம நூல் இருக்கக்கூடிய அந்த தரம், அந்த தன்மை எல்லாமே தெளிவாக தான் இருக்குது. நம்ம வீடியோவில் எந்த மாதிரி காட்டுறோமோ அந்த மாதிரி தான் நம்ம நூல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இப்போ வீடியோவுக்காக ஒரு நூலை தரமாக எடுத்து கொஞ்சம் நூலை எடுத்து கொட்டி அது வீடியோவுக்காக சும்மா அழகுபடுத்தி அதையை போட்டு காட்டிட்டு நம்ம அனுப்பும்போது வேறு நூலை அனுப்பிச்சி விட்டுட்டு அதில் அவங்க அங்கேருந்து நம்மளுக்கு வீடியோ போட்டு பையர்ஸு கர்நாடகா போகுது, ஆந்திரா போகுது, வீடியோ போட்டு நம்ம ஃபோன் எடுக்காமல் அந்த மாதிரியான வேலைகள் நம்ம கம்பெனியில் என்றைக்குமே இன்றைக்கு வரைக்கும் 5 ஆண்டு காலமாக இல்லை. நம்ம கம்பெனிக்கு அந்த மாதிரி ஒரு பேரும் இது வரைக்கும் வராமல் தான் நம்ம பாதுகாத்து வந்துட்டுருக்குறோம். அது மேன்மேலும் தொடர நூல் வாங்கக்கூடிய பையர்ஸ்கள் ஜேஎம் டெக்ஸ்க்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு, இப்போ இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு டன்னு அவைலபிள் இருக்குது. நம்ம ஜேஎம் டெக்ஸ் வாரம் கிட்டத்தட்ட 1.25 to 2 டன் வரைக்கும் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கு. இப்போது ஒரு டன் தேவைப்படுறவங்க இப்போ ஒரு 3/4 டன் புக்கிங் ஆகிருக்கு. இன்னும் ஒரு டன் புக்கிங் இல்லாமல் இருக்குது. அது புக்கிங்கு நூல் தேவைப்படுறவங்க புக்கிங் பண்ணிக்கலாம். இப்போ டிரான்ஸ்போர்ட்டில் 50 கிலோ பண்டலுக்கு 200 ரூபாய்ங்கிற அந்த மாதிரி பேசி பண்ணியிருக்கிறோம். அது உங்களுக்கு நம்ம உதவிகரமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு சிலர் நம்முடைய வீடியோவை பார்த்துட்டு நல்ல முறையாக நூல் கொடுக்குறீங்க, எங்களுக்கு நூல் தொடர்ந்து கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதுபோலவே நூல் பையர்ஸ்கள் மற்றும் மக்கள் ஆதரவு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நம்ம வீடியோவை
லைக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல், மெயின் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஆனால் நம்மளுக்கு வியூவர்ஸ் காட்டும்போது நிறைய வியூவர்ஸ் காட்டுது, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள், மற்ற உறவினர்கள், நம்மளுக்கு பழக்கப்பட்டவங்க யாரோ ஒருத்தருக்கு ஒரு நூல் தேவைப்படு, ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குது. நம்மளால் வந்து ஒரு நபருக்கு உதவி கிடைச்சாலுமே அது ஒரு நல்ல முறையான ஒரு தன்மை அப்படிங்கிறது நம்மளோட கருத்து. தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள். தொடர்ந்து மக்கள் நம்மளுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு, இப்போ ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸில் வந்து ஒரு சிலர் பேட் கமெண்ட்ஸ் போடுறீங்க. அது நம்ம பெருசாக அதை எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா கமெண்ட்ஸ் போடுறது ஈஸி, நம்ம எதை வேணாலும் ஈஸியாக கமெண்ட்ஸில் சொல்லிடலாம். ஆனால் நடைமுறையில் அது எவ்வளவு சிக்கல் இருக்குதுங்கிறது, அது அடிமட்டத்திலிருந்து தொழில் செஞ்சு அதை பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தான் தெரியும். அது வந்து ஒரு சில டைமில் மனதை காயப்படுத்துகிறது என்பதை தெரிவித்து கொண்டு, அந்த மாதிரி கமெண்ட்ஸ் தயவு செஞ்சு நம்ம போடாதீங்க. ஏன்னா நம்ம தொழில் வந்து நல்ல முறையாக செஞ்சுட்ருக்குறோம். நீங்கள் எங்கேயோ உட்காந்து ஒரு கமெண்ட்ஸ் போடுறீங்க, அது வந்து நம்மளை காயப்படுத்துதில்ல, அது தவிர்ப்போமே அப்படின்னு சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் முன், நமது காட்டன் வேஷ்டி ஆண் நூல் தேவைப்படுறவங்க புக்கிங் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சிவகுமார். நன்றி, வணக்கம்.